கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 8/10/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தல்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, எல்லா பொல்லாப்பு நாச மோசம் விலக்கி வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய மகிமையின் பிரசனம் இவரோடு இருந்து செயல்படுவதாக உடைய நிறைவுக்குள்ளாக ஆண்டவருடைய பிரசனத்திற்குள் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தின் கரம் இவரோடு இருந்து அற்புதத்தை செய்யட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு என்று செயல்பட்டுட்டோம். உடைய நிறைவுக்குள்ளாக இவருடைய வாழ்க்கையை நிரப்பி ஆசீர்வாதத்தில் நடத்துங்க. ஆண்டவரே, பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி இவருக்கு புதிய பலத்தை தந்து சகலமும் செய்யும்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 8/10/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசமானது செழிப்படையும்படியாகவும் கிருபை பெறும்படியாக நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. வியாதிகளோ துன்பங்களோ துயரங்களோ தேசத்தில் அணுகாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூட இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.